பிப்ரவரி 13ஆம் தேதியிலேருந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 40 நாள் அட்மிட் ஆகிட்டு வந்துட்டேன். 2 முறை 5-6 நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது அட்மிட் ஆகி. ஃபுல்லாக பாடி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு டோட்டலாக. ஆக்சுவலி கிட்னியை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. ஐயா டாக்டர் சுப்பாராவ் அவர்கள் தான் என்னை காப்பாற்றினது. அவர் கடவுளாக நினைக்கிறேன். இந்த தருணத்தில் இது வரைக்கும் ஐசியூவில் இருந்தேன், எமர்ஜென்சியில் தான் அட்மிட் ஆனேன். அப்புறம் நார்மல் வார்டுக்கு வந்திருக்கேன். பட் குணமாகிறதுக்கு இன்னொரு 2.5 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆசனவாய் பக்கத்தில். அது வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஆழமாக பண்ணியிருக்காங்க. சரத்குமார் அவர்கள் ரொம்ப நெருங்கி எனக்கு ரொம்ப மாபெரும் உதவிகளை செஞ்சார். அதேமாரி தனுஷ் அவர்கள், KS ரவிக்குமார், வினோகல் ரவி, ஜெயம் ரவி மற்றும் நிறைய பேர், சிம்பு இன்க்ளூடிங் கமல் சாரு, எல்லோரும் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து பண்ணாங்க. உயிர் கொடுக்க முன் வந்தவர்கள் உயிருடன் இருக்க தற்போது இல்லை. எனக்கு கொடுக்கும், அதாவது ஆண்டவங்கிட்ட வாழறதுக்கு உண்டான உயிர் வாழ பயணிக்கிறதுக்கு பொருளாதாரத்தில் பல சிக்கல்கள் ஆயிடுச்சு. என்னையே என்னால் காப்பாற்றிக்க முடியல. நான் யாரையும் குறை சொல்லவும் விரும்பலை. அதனால் இந்த தகவல் எனக்கு நாளை ஏதேனும் எனக்கு நடைபெறுவதாக இருந்தால் ஆண்டவன் பொதுவில் என்னை உயிரோடு என்னை இருக்க காரணம் அவரோட மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தி தான். இந்த கடந்த 5 வருடமாக வேலைக்கு எதுவுமே வேலைக்கு போகலை. அதில் முழுவதுமாக 90% ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆகி இப்படியே இருந்த வாழ்க்கை மாறுபட்டு போச்சு. என்னைய வந்து குறையாக என்னை வெளிப்படுத்தாமல் இப்படி ஆகிட்டாரு அப்படி ஆகிட்டாருன்னு அது கேவலத்தில் கொண்டு கொடுக்காம எனக்கு நல்ல மனிதர்கள் இருந்தால், என்னுடைய நண்பர்கள், முக்கியமாக நடிகர்களுக்கு, என்னுடன் பயணித்த நடிகர்களுக்கு முக்கியமாக இந்த தகவலை தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க. எனக்கோசரம் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை, அந்த அளவுக்கு இருக்கேன். சரி சார் உதவி மூலயமா இத்தனை நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு இடம் கொடுத்து எனக்கு வேண்டிய அத்தனை மருந்து மாத்திரைகளை கொடுத்து மருத்துவ உதவி செஞ்ச அவருக்கு கோடானு கோடி புண்ணியத்தையும் எனக்காக எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரில. யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர்களுக்கும் இந்த மாதிரி அக்கறையாக மற்ற நடிகர்கள் செஞ்சு கொடுத்ததை நான் பார்த்ததில்லை. என்ன ஒரே ஒரு கஷ்டம், உயிர் கொடுக்க முன் வந்தவர்கள் நான் உயிருடன் பயணிக்க வழிவகுக்கவில்லை. ஆனால் இதை நான் சொல்வதற்கும் எனக்கு தகுதியும் இல்லை. ஏனென்றால் யாருக்கும் நான் கொடுத்து வச்ச பணத்தை கேட்கல. அன்பை தான் கொடுத்துருக்கேன். அந்த அளவு கூட அன்பு இரட்டிப்பாக எனக்கும் கிடைச்சிது. வேண்டுதல் மூலயமாவும் எனக்கு உயிர் கொடுத்தாங்க. மக்கள்கிட்ட இதை தெரிவிச்சிருங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.